Hello students, welcome to Hiba Max. 9th standard max பார்த்துட்டு இருக்கோம். chapter 4 example sums இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க. Example 4.8. If O is the center of the circle, O வந்து circle center, and ABC வந்து 30 degree, find AOC. இப்போ இந்த ரெண்டு ஆங்கிளோட கம்பேரிஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இந்த ஆங்கிள் வந்து சென்டர்ல ஃபார்ம் ஆகுற ஆங்கிள் வந்து சர்க்கிள்ல ஃபார்ம் ஆகுற ஆங்கிளை விட 2 times இருக்கும். சொல்யூஷன்ல ஆங்கிள் ABC is equal to 30 degreeன்னு எழுதிக்கலாம். அப்புறம் ஆங்கிள் AOC is equal to 2 times of angle ABC. Reason கொடுத்திருப்பாங்க. The angle suspended by an arc at the center is double the angle at any point on the circle. So centerல ஃபார்ம் ஆகுற ஆங்கிளும் சர்க்கிள்ல ஃபார்ம் ஆகுற ஆங்கிளும் எப்படி இருக்கும்? சென்டர் வந்து இதை விட 2 times இருக்கும். into 2. So 2 into 30 degree. 2 3s are 6. அந்த 0 எழுதிக்கலாம். AOC angle is equal to 60 degree. Clear? அடுத்த question பார்க்கலாமா? Next question example 4.9 பாருங்க. In the given figure, O is the center of the circle. O வந்து center of the circle. If the measure of OQR அப்ப இந்த angle இது வந்து 48 ன்னு கொடுத்துட்டாங்க. What is the measure of angle P? இதோட மெஷர் என்னன்னு கேக்குறாங்க. பாருங்க, இந்த ஆங்கிள் கொடுத்துட்டு இந்த ஆங்கிள் கேக்குறாங்க. இப்போ இந்த ஆங்கிள் வேணும்னா எனக்கு சென்டர்ல ஃபார்ம் ஆகுற ஆங்கிள் வேணும். கண்டிப்பா சென்டரோட ஆங்கிள் வேணும் அப்படின்னா Q இருக்கு, R ஓட ஆங்கிள் தெரியணும். அண்ட் டயக்ராம்ல இருந்து ஒரு விஷயம் நோட் பண்ணுங்க, OQவும் ORவும் ஈக்குவல், ஏன்னா ரேடியஸ் இல்லையா? ஸோ இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன்ல OQ is equal to OR which is equal to radi. ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். and given OQR is equal to 48 degree. இப்போ இந்த 48 டிகிரினா இந்த பக்கமும் 48 டிகிரி தான், ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவல். ஈக்குவல் சைட்ஸோட ஆங்கிள்ஸும் ஈக்குவலா தான் இருக்கும். ஸோ ஆங்கிள் ORQ is equal to 48 degree. Reason என்னன்னா triangle OQR is a isosceles triangle. அதனால இந்த ரெண்டு சைடு ஈக்குவலா, இந்த ரெண்டு ஆங்கிளும் எப்படி இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். இப்போ எனக்கு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இன் ட்ரையாங்கிள் OQ and R, இந்த ட்ரையாங்கிள்ல மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ண 180 டிகிரி வரணுமா? QOR plus OQR plus ORQ, இது மூணுத்தையும் ஆட் பண்ணா 180 டிகிரி. இன் ட்ரையாங்கிள் OQR இந்த மூணு ஆங்கிளையும் ஆட் பண்ணா 180 டிகிரி கிடைக்கணும். ரீசன் என்ன? angle sum property. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. O வேல்யூ நம்ம தான் கண்டுபிடிக்கணும், QOR வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ORQ ஓட வேல்யூ 48 டிகிரி which is equal to 180 டிகிரி. இப்போ QOR தான் நமக்கு தேவை. 48 plus 48 96 which is equal to 180 டிகிரின்னு எழுதிக்கலாமா? அடுத்து QOR angle is equal to 180 degree minus 96 degree which is equal to 180 ல இருந்து 96 மைனஸ் பண்ணுங்க. இது 10, இது 7, இது 4, இது 8, 84 டிகிரின்னு கிடைக்குமா? QOR ஓட வேல்யூ இல்லையா? இப்போ எனக்கு டயக்ராம் இங்க வரைகிறேன் நான். இது ஆங்கிள் O கண்டுபிடிச்சிட்டோம், இது ஆங்கிள் P, இது Q, இது R. இப்போ இந்த ஆங்கிள் வந்து P-யை விட 2 times இருக்குமா? அது எப்படி எழுதும்? QPR ஆங்கிள் தான் கண்டுபிடிக்கணும். QPR ஆங்கிள் எப்படி இருக்குன்னா சென்டர்ல ஃபார்ம் ஆகுற ஆங்கிள் விட பாதியா இருக்குமா? 1/2 times of QOR. இதுக்கு முன்னாடி தான் ஒரு சம் பார்த்தோம். இந்த 2 வந்து இந்த பக்கம் இருக்கும், ஏன்னா சென்டர் வந்து சர்க்கிள்ல இருக்கிறத விட 2 times இருக்கும். இங்க அப்படியே ரிவர்ஸ்ல கேக்குறாங்க, அப்போ மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 2 டிவிஷன்ல கொண்டு வந்துடணும்.
Therefore 1/2 into 84 degree, which is equal to 2 4s are 8, 2 2s are 4. 42 degree தான் QPR ஓட value. Understand ஆகுது எல்லாருக்கும்? அடுத்த question பார்க்கலாம். Example 4.10 பாருங்க. If PQRS is a cyclic quadrilateral in which PSR is equal to 70 degree. PSR வந்து 70 degree and QPR வந்து 40 degree. சரிங்களா? Find angle PRQ. PRQ இந்த angle என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கலாம். இது ஒரு ட்ரையாங்கிள்னா 3 ஆங்கிள் ஆட் பண்ணும்போது 180 கிடைக்கும். ஓகே, ஸோ எனக்கு Q ஆங்கிள் வேணும். ஆங்கிள் Q இருந்தால் தான் ஆங்கிள் R கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம கொஷின்ல ஒன்று கொடுத்துருந்தாங்க, சைக்ளிக் குவாடிலேட்ரல். சைக்ளிக் குவாடிலேட்ரலோட ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ரி. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எனக்கு 180 டிகிரி கிடைக்கும் இல்லையா? வச்சு ஃபர்ஸ்ட் Q கண்டுபிடிக்க போறோம் அண்ட் Q and P வச்சுட்டு R கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? சொல்யூஷன்ல given PQRS is a cyclic quadrilateral. cyclic quadrilateral opposite side இது ரெண்டும் எடுத்துக்கிறேன். PSR plus PQR is equal to 180 degree. Reason இதுதான். PQRS வந்து cyclic quadrilateralனா அதோட opposite angles எப்படி இருக்கும்? supplementary add பண்ணா 180 கிடைக்கும். ஒரு angle தெரியும் 70 degree plus PQR is equal to 180 degree. அப்ப angle PQR is equal to 180 degree minus 70 degree. அப்ப angle PQR is equal to 180 ல இருந்து 70 மைனஸ் பண்ணோம்னா 110 டிகிரி. இப்போ Q ஓட வேல்யூ 110 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ஒரு ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளோட இன்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 180 டிகிரி. அதை எழுத போறோம். இன் ட்ரையாங்கிள் PQR. PQR ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ PQR plus PRQ plus QPR இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணா எனக்கு 180 டிகிரி கிடைக்கும். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி. இப்போ இதுல PQR கண்டுபிடிச்சிட்டோம் 110. PRQ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். QPR 40 degree which is equal to 180 degree. இப்போ next இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 150யா? 110 plus 40 150 degree plus PRQ is equal to 180 degree. PRQ is equal to 180 degree minus 150 degree. So PRQ is equal to 180 minus 50 degree வந்து 30 degree. இல்லையா? So PRQ ஓட வேல்யூ என்ன? 30 degree. ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டே ரெண்டு இதுதான். ஃபர்ஸ்ட் இது சைக்ளிக் குவாடிலேட்டரலோட ப்ராப்பர்ட்டி, அடுத்தது ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டி வச்சு சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து 11th கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் 4.11. In the figure given, find the value of x and y. நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு x and y வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதுல என்ன நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி இதுல யூஸ் பண்ண போறோம்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஆஃப் அ சைக்ளிக் குவாடிலேட்டரல். இது ஒரு சைக்ளிக் குவாடிலேட்டரல் இல்லையா? இப்போ நம்மளுக்கு தியரம் 13ல இருந்து தெரியும். இப்போ ஒரு சைக்ளிக் குவாடிலேட்டர் இருக்குன்னு வைங்க, இப்படி இருக்கு ஓகேங்களா? இது ஒரு சைக்ளிக் குவாடிலேட்டர்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிளும் அதோட ஆப்போசிட்ல இருக்க ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கும். பாருங்க, இங்க 100 இருந்துச்சுன்னா, இங்க 100 இருக்குன்னா அதோட ஆப்போசிட்ல இருக்கிறது என்னது? y. அப்ப இது ரெண்டும் ஈக்குவல் தானே? எழுதிக்கலாமா? சொல்யூஷன்ல பை எக்ஸ்டீரியர் angle property of a cyclic quadrilateral. y degree, y ஓட வேல்யூ என்ன? 100 degree. நெக்ஸ்ட் இது சேம் பை எக்ஸ்டீரியர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். இந்த 60யும் x plus 30யும் ஈக்குவலா? இதுக்கு நேர ஆப்போசிட்ல இருக்கிறது.
அப்போ x degree plus 30 is equal to 60 degree. X is equal to 60 degree minus 30 degree. 60ல 30 minus பண்ணா 30 degree. அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். சொல்யூஷன் செட் எழுதணும்னா x ஓட வேல்யூ 30 degree, y ஓட வேல்யூ 100 degreeன்னு எழுதிட்டா போதும். ஈஸியாக இருக்க சம். ஸோ 4th சாப்டரில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ், ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி இல்லாமல் பேலன்ஸ் இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே இந்த வீக்கு. ஸோ எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.